எபிசோட் 23ல சித்தார்த்தும் ஹரிணியும் ஒரு பீச்சில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பீச்சுக்கு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சித்தார்த் வந்து தன்னோட லவ்வை சொல்கிறாரு. லவ்வை சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ரொம்ப அவசரமாக வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த் சொல்கிறாரு. அதுக்கு ஹரிணி வந்து ரொம்ப நல்லதாக போச்சு, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஒரு மாதிரி கண்டுக்காமல் பிடி கொடுக்காமல் பேசுவாங்கள்ல, அதே மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ சித்தார்த் வந்து உனக்கு என்ன காமெடியாக இருக்கா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சரி எப்படியும் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணலைனாலும் நீ வந்து யாரையாச்சும் ஒருத்தர் உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண தானே செய்வா, சரி நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு ஹரிணி சொல்கிறாங்க, அப்போ இது வந்து லவ் கிடையாது, இது வந்து அப்சஷன், நீங்கள் எப்படியாச்சும் என்ன சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இது அப்சஷனோ லஸ்ட்டோ எதுவுமே கிடையாது, இது பியூர் லவ், இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும், உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்கிறாரு. இப்போ ஹரிணி சொல்கிறாங்க, எனக்கு வீட்டில் நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, என்னால் இப்போ இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு கல்யாணமும் தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட என்னால் ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து சித்தார்த் திரும்பவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஹனி, நீ என்னை ஒத்துக்கலைனாலும் நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன், உன் இடத்துல என்னால் யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே, நீ எனக்கு கொஞ்சம் எனக்காக திங்க் பண்ணியாவது பாரு அப்படின்னோடனே, சரி எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹனி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. சரி திங்க் பண்ணுறேனாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, இந்த அலை எப்படி திருப்பி இந்த கரையை தேடி வருதோ அதே மாதிரி நானும் உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இது நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஹனி வந்து பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. இப்போ ஜக்குவும் சசியும் அந்த டான் அக்காவோட பொண்ணு மீனும் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு பிளேலிஸ்ட் கேட்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அங்கே மீன் வந்து நிறையா சாப்பிட்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு ஃபுட்டி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உனக்கு பிளேலிஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இடையில ஒரு பாட்டு சொல்கிறாங்க. அவனை என்ன எல்லாமே ஹை எனர்ஜி வைப் சாங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜக்கு கேட்டுருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக மது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வராங்க. வந்துட்டு என்ன நீ என் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே வந்துட்டு மீன் வந்து சசி கிட்ட கேட்குறாங்க, இது யார் அப்படின்னா, இது மது ஜக்குவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சசி சொல்கிறாரு. உடனே மதுன்னா தண்ணி அடிக்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே மதுவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே 2 பேரும் மாறி பேசிக்கிறாங்க. லூசுன்னு சொல்லி திட்டிக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு எப்படியோ ஜக்கு சமாதானப்படுத்தி மதுவை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அவள் உனக்கு ஃபன்னுக்கு தானே சொன்னா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு, அவள் சொல்கிறது உனக்கு ஃபன்னா, நீ அவளையெல்லாம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி மது வந்து திட்டுறாங்க. அதுக்கு வந்து அவள் யார் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜக்கு கேட்குறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவளை அறிஞ்சிருக்கணும், ஏன் இப்படி பயந்து சாவற அப்படின்னு சொல்லிட்டு மது பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இங்கே உள்ள வந்து மீனு வந்துட்டு ஜக்குக்கு வர பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனு வந்து இங்கே சசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சித்தோட அப்பா கிட்ட அவங்க அம்மா திரும்பவும் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணீங்கல்ல, உங்கள் பையனை மட்டும் ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னே, அந்த பொண்ணு வேண்டாம் ஹரிணி வேண்டான்னு, ஐயோ அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா அதுக்கு வந்து நல்ல பொண்ணு தானே, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும் ஒத்து வராது அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. ஸோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் சித் வந்து மாலை போட்டுட்டு வந்துடுறாரு. சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு வராரு. அவரோட பேர் ராஜையப்பா, அவரோட அப்பா பேர் ஐயப்பன் தான். இந்த சீரியல் அப்பாவாக நடிக்கிறவர் தான் அவரோட ரியல் அப்பாவுமே. ஸோ வந்துட்டு நான் எங்கள் அப்பா நான் ஐயப்பனை தேடி போகிறேன், அவரை வேண்டிக்கிட்டு நான் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, நீ யாருடா, நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டால் நான் மருதமலை முருகனுக்கு மாலை போடுவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஆளுக்கு ஒரு மலைக்கு போங்க, நான் ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னோடனே, ஊட்டிக்கு எதுக்குமா அப்படின்னு உடனே, ஆமாம் அதுவும் ஒரு மலை தானே, நான் அங்கே போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பொன்மலர் இல்லத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா சொல்கிறாங்க, மலர் நாளைக்கு நீ பேங்க்குக்கு போகணுன்னு நம்ம ரெடியாக இருந்துக்கோ, நான் வந்து ஒரு 50 லட்சம் கடன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 50 லட்சம் லோன் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி பசங்களாம் மாறி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்டீரியர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அதுக்கு எதுக்கு அம்மா வரணும் அப்படின்னோடனே, கடையே அம்மா பேரில் தானே இருக்குது, அம்மா வந்து சைன் போட்டால் தான் லோன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா அந்த பசங்கள்லாம் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படியாச்சும் அந்த லோனை அப்பாவை எடுக்க விடாமல் நம்ம தடுக்கணும், ஏன்னா அதை எடுத்த இதுவும் அந்த லேடிக்கு தான் போகும், அதோடு இல்லை இன்டீரியர் மாற்றினா எப்படி கடையில் பிஸ்னஸ் வரும், ஆட்டோ திருப்பினா ஏன்னா கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிட்டு பொன்மலரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்பா இந்த லோன் எடுத்தாருன்னா அப்பா நிறைய லோனில் சிக்கிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க அம்மாவை பயமுறுத்துறாங்க. அப்புறம் ஜெயஸ்ரீ கல்யாணத்துக்கு நகையும் வாங்க முடியாமல் போயிடும், தங்க வேலை வேறு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பொன்மலர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு நேராக ஹஸ்பண்டை போய் மீட் பண்ணி எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, நம்ம இந்த லோனை எடுக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் உடனே எஸ்எஸ் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா எஸ்எஸ் வந்து பொன்மலர் ஆக்சுவலி ரொம்ப லவ் தான் பண்ணுறாரு. பட் அந்த செகண்ட் லைன் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்துட்டு பசங்க தானே உனக்கு சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லைங்க நானாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லோன் எடுத்துக்கோங்க, நான் சைன் போடுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வேண்டாமா, நீ சொல்லிட்டல்ல வேண்டாம், ஜெயஸ்ரீ கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் லோன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை வந்து பசங்க கிட்ட வந்து சொன்னோன்னே பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அம்மா சூப்பர்மா, நீ சொன்னோன்னே அப்பா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.